வெல்கம் டு enlighten class. இன்னைக்கு நாம WH questions பார்க்கலாம். WH questions sentence உடைய structure என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் example sentences பார்க்கலாம். WH questionsல முதல்ல WH word வரும். WH word அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா what, when, where, why, how அந்த மாதிரி question word வரும். அடுத்து வந்து auxiliary verb வரணும். auxiliary verb அப்படின்றது வந்து இதுக்கு இன்னொரு பேர் helping verbs. அது வந்து be verbs is, was, are, were, am. அடுத்தது do verbs do, did, does. models will, would, can, could, may, might, shall, should, must. அதுக்கப்புறம் has verbs has, have, had. இந்த மாதிரி 20 verbs இருக்கு. அது auxiliary verbs ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த auxiliary verbsல அந்த சென்டென்ஸ்க்கு என்ன தேவையோ அது வரும். ப்ளஸ் அடுத்தது noun வரும். nounனா பெயர் சொல். யாரை பற்றி அந்த சென்டென்ஸில் பேசுகிறோமோ அந்த noun or pronoun அது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் வரும். மெயின் வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ், நம்மளுடைய செயல். ஸோ இதான் வந்து அதுக்கு அடுத்து மிச்சம் உள்ளது ஆப்ஜெக்ட் இல்லை என்னென்ன அந்த சென்டென்ஸ்க்கு வரணுமோ அந்த மாதிரி அடுத்தது உள்ளது வரும். நீங்கள் இதில் எதை தேர்வு செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு which one do you choose, which one do you choose. இதில் ஃபஸ்ட்டு WH வேர்டு which வந்திருக்கு, one அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கு சேர்ந்து வந்திருக்கு. doன்றது auxiliary verb, youன்றது ஒரு pronoun, chooseன்றது main verb. ஸோ இதான் ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர். WH வேர்டு, auxiliary verb, noun or pronoun. இந்த யூக்கு பதிலாக இங்கே பேரும் இருக்கலாம். இங்கே வந்து யூ அப்படின்ற pronoun இருக்கு, ப்ளஸ் அதுக்கப்புறம் மெயின் verb choose அப்படின்றது வந்திருக்கு. அது ஏன் நடந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு why did it happen, why did it happen. why அப்படின்ற WH வேர்டு வந்திருக்கு. did அப்படின்றது ஹெல்பிங் வேர்பு. do verbsல 1, do verbsல 3 இருக்கு. do, does, did. didன்றது past tenseக்கு வரக்கூடியது. இங்கே கொஸ்டின் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டில் கேட்கறதுனால did வந்திருக்கு. it happen அப்படின்றது மெயின் வேர்பு. do verbsக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்பு மெயின் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அந்த சென்டென்ஸ் பாஸ்டாக இருந்தாலும் இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். அந்த ஹெல்பிங் வேர்பு தான் பாஸ்ட் அப்படின்றத காமிச்சிரும். ஸோ டிட்ன்ற பாஸ்ட் வேர்போட ஹேப்பன் அப்படின்ற V1 ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்திருக்கு. இந்த சென்டென்ஸ் ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். இந்த பிரச்சனையை எப்படி விளக்குவீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு how can you explain this problem, how can you explain this problem. howன்றது WH வேர்டு, can auxiliary verb, you pronoun, explain அப்படின்றது மெயின் verb. ஸோ இங்கே வந்து மாடல் verbs can வந்திருக்கு. மாடல் verbs 9 இருக்கு. can, could, may, might, shall, should, will, would, must. ஸோ இந்த 9 verbs வந்தாலும் அடுத்து வரக்கூடிய மெயின் வேர்பும் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் அப்படின்ற ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளது வரணும். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு what do you do for your living, what do you do for your living. அதாவது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். இங்கே வாட் அப்படின்றது WH வேர்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. டூன்றது ஆக்சிலரி வேர்பு, யூ pronoun, அடுத்து வரக்கூடிய டூ வந்து மெயின் வேர்பு. டூ வந்து ஆக்சிலரி வேர்பாகவும் வரும். சில இடத்துல அது செய்கிறது, செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்காக அது மெயின் வேர்பாகவும் அதனுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அவ எப்போ வருவா அப்படி இல்லைன்னா அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு மரியாதையாக கேட்குறதுக்கு when is she coming, when is she coming. when அப்படின்றது WH வேர்டு, is ஒரு auxiliary verb, she pronoun, coming அப்படின்றது action word அதாவது மெயின் verb. நேற்று யாரை பார்த்தீர்கள், whom did you see yesterday, whom did you see yesterday. whomன்றது WH வேர்டு, did ஒரு auxiliary verb, past tenseல இருக்கிறதுனால did வந்திருக்கு. do verbsல did past verb. youன்றது pronoun, see அப்படின்றது action word அதாவது மெயின் verb. இப்போ WH கொஸ்டினில் செகண்டாக வர்ற பேட்டர்ன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தோம். WH வேர்டு ப்ளஸ் ஆக்சிலரி வேர்பு ப்ளஸ் நவுன் அல்லது ப்ரனவுன் வந்து அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரும்னு பார்த்தோம். அதனோட அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து WH வேர்டு ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் மட்டும் வரும். மெயின் வேர்பு தேவைப்படாத சென்டென்ஸ்க்கு ஆக்சிலரி வேர்ப் மட்டும் வரும். அதனுடைய தேர்டு ஃபார்ம் வந்து WH வேர்டு ப்ளஸ் மெயின் வேர்ப் மட்டும் வரும், ஆக்சிலரி வேர்ப் வராமல் இருக்கும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட் ஆகியும் கொஸ்டின் சென்டென்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினாக இந்த அடுத்து வர ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். விளையாட்டை வென்றது யார், who won the game, who won the game. whoன்றது WH வேர்டு, won அப்படின்றது வந்து வின்னுடைய பாஸ்ட் ஃபார்ம், இது ஒரு மெயின் வேர்பு. the game அப்படின்றது ஆப்ஜெக்ட்.
இந்த இடத்துல வந்து ஆக்சிலரி verb தேவைப்படல இந்த சென்டென்ஸ்க்கு. இது ஒரு செகண்ட் ஸ்ட்ரக்சர், செகண்ட் பேட்டர்னில் உள்ள கொஸ்டின் சென்டென்ஸ். வானிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறதுக்கு how is the weather, how is the weather. how அப்படின்றது WH வேர்டு, இங்கே isன்ற ஆக்சிலரி verb தான் இருக்குது. the weather அப்படின்றது ஆப்ஜெக்ட், அது another noun. இந்த சென்டென்ஸில் மெயின் verb வரல, அது தேவைப்படலை. பீட்டருக்கு என்ன நடந்தது? what happened to Peter, what happened to Peter. வாட்ன்றது WH வேர்டு, happened அப்படின்றது பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஆக்ஷன் வேர்டு, மெயின் verb. இந்த சென்டென்ஸில் ஆக்சிலரி verb இல்லை. இது யாருடைய பந்து? whose ball is this, whose ball is this. இந்த இடத்துல யாருடைய அப்படின்னு கேட்கல, அந்த whoseன்ற WH வேர்டு பக்கத்தில் அது என்ன பொருளோ அதுவும் வந்துடும். ஸோ நவுன் முன்னாடியே வந்துடுது. isன்றது ஆக்சிலரி verb. இந்த சென்டென்ஸில் நமக்கு எந்த ஒரு செயல்பாடும் இல்லை, அதனால் மெயின் verb வரல. இப்போ உங்களுக்கான ஒரு 2 questions. அவர் ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்குறதுக்கு why dash he not come, why was he not comeன்னு சொல்லுவோமா, why did he not comeன்னு சொல்லுவோமா? ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. செகண்ட் கொஸ்டின், நீ எப்போது போவாய் அப்படின்னு கேட்குறதுக்கு dash will you leave. எப்போது அப்படின்ற கொஸ்டின் வேர்டு இங்கே இருக்குது. when வருமா, whom வருமா? திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.